Taste the Daily. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. நாம் சில வாரங்களாகவே வலியுறுத்தி வந்த விஷயம் நேற்று அரங்கேறி இருக்கிறது. அதாவது திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகள் வாக்குக்கு பணம் கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அந்த பணத்தை கத்தை கத்தையாக கைப்பற்றி அதை படம் பிடித்து வருமான வரித்துறைக்கு அனுப்பி, வருமான வரித்துறையிலிருந்து ஈடிக்கு அனுப்பி, அந்த எந்த இடத்தில் அந்த பணம் யாருக்காக எடுத்து செல்லப்பட்டதோ அல்லது எந்த தொகுதிக்காக எடுத்து செல்லப்பட்டதோ அந்த தொகுதியின் திமுக வேட்பாளர் அல்லது அதிமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்வது அல்லது அந்த தொகுதிக்கான தேர்தலையே இடைநிறுத்துவது என்ற ஒரு திட்டப்படி பாரதிய ஜனதா கட்சி இங்கிருந்து அனுப்பிய ரிப்போர்ட் படி டெல்லி மேலிடம் வருமான வரித்துறைக்கும் ஈடிக்கும் உத்தரவிட்டிருப்பதாகவும், அதன் அடிப்படையில் சோதனைகள் ஐடி ரெய்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றும், அதாவது பிப்ரவரி 29ஆம் தேதியிலிருந்து இதை டிஜிட்டல் திணையிலே தெரிவித்து வந்திருக்கிறோம். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் அவருடைய அலுவலகத்திலே, அவருடைய இல்லத்துக்கு அருகிலே உள்ள அந்த அலுவலகத்திலே நேற்று முன்தினம் ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை திடீரென வருமான வரித்துறையினர் நுழைந்து சோதனை மேற்கொண்டனர். அதாவது அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, திமுக கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டத்தை அங்கே ஆவுடையப்பன் அழைத்திருந்தார். அந்த கூட்டத்தில் அவர்களுக்கு தேர்தல் செலவுக்கான பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது என்ற ஒரு தகவல் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைத்ததை அடுத்து அன்று மாலையே அவர்கள் அங்கே சென்று விட்டார்கள். சுமார் 3 மணி நேரம் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தை சோதனை செய்தார்கள். அங்கே எவ்வளவு தொகையோ அல்லது வேறு எதுவும் ஆவணங்களோ கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை தரப்பிலிருந்து இதுவரை இந்த விளக்கமும் வரவில்லை. அந்த சோதனை முடிந்த நிலையிலேயே ஆவுடையப்பன் அவர் அன்று இரவு செய்தியாளர்களை சந்தித்து இங்கிருந்து எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று விளக்கம் அளித்தார். இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் ஏப்ரல் 5 சம்பவம் நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலிலே 4 கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். 3 பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு எந்த ஆவணம் ஆதாரம் எதுவும் கிடையாது அப்படின்ட்டு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் பறக்கும் படைக்கும் தாம்பரம் உதவி ஆணையர் திரு நெல்சன் அவர்களுக்கும் ஒரு தகவல் கிடைக்குது. அதை அடிப்படையாக வைத்து உடனடியாக அவர்கள், ஏன்னா எக்மோரிலிருந்து கிளம்பி அந்த ரயில் கிளம்பி தாம்பரம் வரத்துக்குள்ளே இவங்க தாம்பரம் ஸ்டேஷன் போய் நேற்று கரெக்டாக அங்கங்கே சோதனை நடத்தினாலும் அந்த ரயில் நின்று புறப்படும் அந்த இடைவேளைக்குள்ளே அந்த பெட்டியை கண்டுபிடித்து அதில் சோதனை செய்ததில் 3 பேர், அவர்களிடம் மொத்தம் 4 கோடி ரூபாய், 3 கோடியே 99 லட்சம் ரூபாய் பணம் அவர்களிடம் இருந்திருக்கிறது. அதற்கு அவர்களிடம் என்ன கணக்கு என்று கேட்டபோது அவர்கள் உரிய பதில் சொல்ல முடியாமல் விழிக்க, அந்த 3 பேர் நவீன், சதீஷ், பெருமாள் ஆகிய அந்த 3 பேரை தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்து காவல்துறையினர் ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த 3 கோடியே 99 லட்சம் ரூபாய் யாருக்காக போகிறது, எங்கிருந்து போகிறது என்று விசாரித்த போது அவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கத்திலே இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஹோட்டல் ப்ளூ டைமண்ட், அங்கிருந்து தான் அவங்க வர்றாங்க, அங்கே தான் அவர்கள் வேலை பார்த்துருக்காங்க என்றும் தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் ஒருவேளை அந்த பணம், ஏன்னா அந்த ட்ரெயின் போகிறது திருநெல்வேலிக்கு, திருநெல்வேலியில் பாஜக வேட்பாளராக நிற்பது திரு நயினார் நாகேந்திரன், அவருக்கு சொந்தமான ஹோட்டலிலே வேலை பார்ப்பவர்களிடம் அந்த பணம் இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா இது அந்த கத்தையான அந்த பணம் அங்கே போட்டியிடும் பாஜக வேட்பாளரான திரு நயினார் நாகேந்திரனுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையர் என்று என்ன சொல்லியிருக்கார் என்றால், 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அதை தேர்தல் ஆணையம் ஆட்டோமேட்டிக்காக ஐடியிடம் ஒப்படைத்துவிடும், இனிமேல் இது ஐடி விசாரிக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். அதே நேரம் இன்று திமுகவின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அவசரமாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பணம் 3 கோடியே 99 லட்சம் ரூபாய் பணம் அது திருநெல்வேலியிலே போட்டியிடுகிற பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காகத்தான் ரயிலிலே எந்த விதமான ஆதாரங்களும் ஆவணங்களும் இன்றி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. இதனால் அவர் உட்பட, நயினார் நாகேந்திரன் உட்பட பாஜக வேட்பாளர்கள் அனைவரது தொடர்புள்ள இடங்களிலும் சோதனை செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதே நாள் இன்று அங்கே திருநெல்வேலியில் அடுத்தடுத்து அங்கே போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் அவருடைய வீட்டிலே சில லட்சங்கள் ரூபாயும்
வேட்டிகள், சட்டைகள், நைட்டிகள் என்று தேர்தலுக்காக வழங்கப்பட இருக்கிற அந்த கிஃப்ட்டுகளையும் தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆக ஏப்ரல் 5ஆம் தேதி வருமான வரித்துறையே திமுக அலுவலகத்துக்கு சென்றது. அடுத்த நாள் அதே நெல்லை தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர், பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், அவர் சம்பந்தப்பட்ட என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய தொகை தாம்பரம் ரயில் நிலையத்திலே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாம் அதிகாரிகள் வட்டாரத்தில் விசாரித்த போது சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்கின்றன. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நேற்று இரவு ரயிலிலே இந்த 4 கோடி ரூபாய் பணம் எடுத்து செல்லப்படுகிறது என்ற தகவல் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக சென்னை உளவுத்துறைக்கே கிடைத்திருக்கிறது. சென்னை சிட்டி உளவுத்துறைக்கு அந்த தகவல் வந்திருக்கு. அவர்கள் இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு காமன் பீப்புள் மூலமாக இதை தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தகவலை பாஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக தாம்பரம் வரத்துக்குள்ளே அந்த தகவல் முறையாக அந்த சரியான அந்த காலத்திலே அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு, காவல் உதவி ஆணையாளருக்கும் தாம்பரம் போலீஸுக்கும் அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு மிக சரியாக கனகச்சிதமாக அதை பிடித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இதில் இப்போ இன்னொரு விஷயம், இதை ஐடி என்ன பண்ணும்? ஏனென்றால் 2019 தேர்தலில் இதே போல் 11 கோடி ரூபாய் வேலூர் தொகுதியிலே கைப்பற்றப்பட்டது. அது உடனடியாக இது அப்போதைய திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்துடைய தொடர்பானவர்கள் தான் இவர்கள் என்பதெல்லாம் முடிவு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்தில் வழக்கு பதிவு செய்து அடுத்த சில தினங்களில் வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் இடைநிறுத்தப்பட்டது. அப்படின்னா இப்பவும் திருநெல்வேலி தொகுதிக்கான தேர்தல் இடைநிறுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது பற்றி ஐடி வட்டாரங்களிலும் இடி வட்டாரங்களிலும் விசாரித்த போது வேறொரு கோணத்தில் இதை அவர்கள் அணுகுகிறார்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 2-3 வருடங்களாக, அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் வருமான வரி சோதனைகள், அமலாக்கத்துறை சோதனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சோதனைகளின் அடிப்படையில், இந்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வருமான வரித்துறை, ஐடி, இந்த ரெண்டுலேயுமே ஒரு 2 விதமான பிரிவு தானாகவே உருவாகிவிட்டது. என்ன பிரிவுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, டெல்லி எதை சொன்னாலும் அதற்கு எந்த விதமான எதிர்ப்போ மறுப்போ சொல்லாமல் உடனடியாக அதை அமல்படுத்துவது. அவர்கள் இதை அரசியல் நோக்கத்துக்காகத்தான் இந்த உத்தரவை போடுகிறார்கள் என்று தெரிந்தால் கூட, ஆமாம் அவங்க அரசியலுக்காக தான் சொல்கிறாங்க, இருந்தால் என்ன என்று அதை அப்படியே சிறமேற்கொண்டு செய்யும் ஒரு டீம், அது ஐடிலையும் இடிலையும். இந்த டீமில் இருக்கிறவங்க அதிகபட்சம் வட இந்திய அதிகாரிகளாகவோ அல்லது ஆந்திர அதிகாரிகளாகவோ இருப்பார்கள் என்கிறார்கள். அதே போல் இன்னொரு டீம் என்னென்னா, அவங்களும் ஐடியில் தான் இருக்காங்க, இடியில் தான் இருக்காங்க. ஆனால் டெல்லி என்ன உத்தரவிடுகிறதோ அதை அப்படியே இவங்க அரசியல் நோக்கத்துக்காக தான் இதை செய்கிறாங்க, இதில் பர்ஃபெக்டாக இதில் அரசியல் தான் இருக்குது, வேறு துறை ரீதியான ஒரு நேர்மை இதில் இல்லை என்று அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் டெல்லியோட அந்த உத்தரவை 100% செயல்படுத்தாதவர்கள், அதாவது ஒரு நெருடலோடு அதை சிறமேற்கொண்டு நடவடிக்கை எடுத்தாலும், அந்த ஆப்ரேஷனில் இறங்கினாலும் அதை டெல்லி சொன்னபடி 100% கேட்காதவர்கள் என்று ஒரு பிரிவினர். இப்படி ஒரு பிரிவு, இப்படி ஒரு பிரிவு, 2 பிரிவு ஐடிலையும் இடிலையும் இருக்குது. இந்த 2 பிரிவில் இந்த வழக்கை, இந்த விவகாரத்தை 2வது பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கிறதா அல்லது முதல் பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கிறதா என்பதுதான் இங்கே டிபேட். அதாவது டெல்லி உத்தரவிடுகிறதோ அதை அப்படியே செய்வது என்பதுதான் நாம் ஏற்கனவே சொன்ன முதல் பிரிவு. இல்லை அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற சில விஷயங்களையும் சில சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு அதை 100% நிறைவேற்ற விரும்பாதவர்கள் இருப்பது 2வது பிரிவு. இந்த 2 பிரிவில் இந்த விவகாரம் யாரிடம் போகப் போகிறது என்பதுதான் இன்று முக்கியமான டிபேட்டாக இருக்கிறது. இதற்கிடையில் நேற்று இரவு ரயிலிலே இவ்வளவு கோடி பணம் கைப்பற்றப்பட்டது என்ற தகவல் வந்ததிலிருந்தே ஐடியுடைய தலைமைக்கு, டெல்லியில் இருக்கக்கூடிய ஐடி தலைமைக்கு கமலாலயத்திலிருந்தும் கோவையிலிருந்தும் சில அழுத்தங்கள் சென்று கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் நெல்லை பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிற நயினார் நாகேந்திரன், இது என்னோட பணம் இல்லை என்று அவர் இதை முற்றிலும் நிராகரித்து பேட்டி கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் கூட அங்கிருந்து தகவல் வருகின்றன. இன்னொரு முக்கியமான தகவல், நெல்லை பாஜகவிலிருந்தே கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் திமுக ஏப்ரல் 5ஆம் தேதி அவங்க அலுவலகத்தில் ரெய்டு நடத்தினாங்க, அதனால் திமுக தரப்பு நயினாரோட எந்தெந்த தொடர்புகள் எங்கெங்கே இருக்குது அவருக்குலாம் திமுக தரப்பு நல்லா தெரியும், அதனால் அவங்க தான் இதை கண்டுபிடிச்சி போட்டு கொடுத்துட்டாங்க என்று ஒரு தகவல் உலவிட்டு இருக்கு. ஆனால் நெல்லை பாஜகவில் இதைவிட உச்சக்கட்ட சுவாரஸ்யம் இன்னொன்றையும் அவர்கள் கூறுகிறார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, நெல்லை மாவட்ட பாஜகவுடைய தலைவராக இருப்பவர் தயாசங்கர்,
அவர் மிக நீண்ட நெடுங்காலமாக பாஜகவிலே இருக்கிறார். அவரும் இந்த தேர்தலில் நெல்லை தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டு முயற்சிகள் மேற்கொண்டு வந்தார். ஆனால் சீட்டு ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திரு நயினார் நாகேந்திரனுக்கும் திரு தயாசங்கருக்கும் இடையில் அவ்வளவாக ஒரு சுமூகமான உறவு இல்லை. ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் தான் இருக்காங்க. அவர் மாவட்ட தலைவர், இவர் அந்த தொகுதி, அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தொகுதியோட எம்எல்ஏ, அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற கட்சியோட தலைவர். இப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு இணக்கமான போக்கு இல்லை. அதனால் இதை நெல்லை பாஜகவுக்கு உள்ளிருந்தே கூட சிலர் இந்த வேலைகளை செய்யக்கூடும் என்ற ஒரு தகவல் பாஜக அங்கே முக்கியமான நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் சில பேரே சொல்கிறார்கள். போட்டு கொடுக்கறதுக்கு திமுக வேணும்னு அவசியம் இல்லை, பிஜேபியிலேயே அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க என்பதுதான் அவர்கள் சொல்லும் தகவல். இந்த அடிப்படையில் இந்த 4 கோடி ரூபாய் விவகாரம் தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ அவர்கள் சொன்னபடி இது வருமான வரித்துறைக்கு ஒப்படைக்கப்பட இருக்கிறது. வருமான வரித்துறை இதில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, அங்கே இருக்கிற அதிகாரிகள் இதை தீர விசாரித்து நேர்மையாக விசாரித்து அணுகுவார்களா, அல்லது அரசியல் அழுத்தங்கள் இதில் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2019 வேலூரில் எப்படி அந்த நிர்வாக ரீதியான அந்த ஆக்ஷன்கள் எடுக்கப்பட்டதோ அதே போல் எடுக்கப்பட்டால் இப்போது நெல்லை தொகுதியோட தேர்தலே இடைநிறுத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் உருவாகும். அந்த அளவுக்கு இந்த விவகாரம் போகுமா, போக விடுவார்களா என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். எனவே இதில் அடுத்தடுத்து என்ன தேர்தல் ஆணையம் வருமான வரித்துறைக்கு இதை ஒப்படைத்த பிறகு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றிய அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நாமும் அறிய காத்திருப்போம். நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.